ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஆல்ரெடி வந்து நான் எனக்காக என்ன பேக் பண்ணுன்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நான் மேலே எதுக்கோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அகைன் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பாப்பாக்காக என்ன நல்லா பேக் பண்ணியிருக்கேன்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வள கொலன்னு பேசிட எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யூடியூப்பில் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. மாம்ஸ் பேக், ஜென்ரல் பேக், பேபி பேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் மட்டும் இந்த என்டையர் வேர்ல்ட்லேயே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ என்னன்னு எனக்கும் தெரியல, ஸோ நம்ம பார்க்கலாம். வில் பி சர்ப்ரைஸ், கண்டிப்பாக சர்ப்ரைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தா அவங்க வில் பி வெரி ஹாப்பியில், கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிப் க்ளோஸ் பண்ணிடுங்க, விழுந்துருக்கு. இதோ கடா இன்னும் இவ்வளோ இருக்குது. அம்மா, 2 நாள் பிறந்த குழந்தைக்கு இவ்வளோ திங்ஸா? ஏங்க இது ட்ராலி சின்னது, அதனால இப்படி தெரியுது. பெரிய ட்ராலியாக இருந்தால் அப்படி தெரியாது. மேபி எங்கள் தாத்தாவோட வேஷ்டியை கிழிச்சு 2 கட்டி வச்சுருப்பாங்க லங்கோடா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி இருக்கு. ஆமாங்க, என் குழந்தை வந்து எனக்கு ஸ்பெஷல் இல்லை. ஸோ வந்து கூடிய சீக்கிரமே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல், எனக்கு ஸ்பெஷல் இல்லை. எல்லாம் கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் தான். குட்டி முருகர் வர போறாரு. அது வந்து பாயோ கேர்ளோ, நாங்கள் வந்து அவர் அங்கே முருகராக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ குட்டி ராதையா கூட இருக்கலாம். ஸோ எனக்கு முருகர் வேணும், பட் இவங்களுக்கு ராதை வேணும். பட் அப்படின்னு கிடையாது, எனக்கு பாய் பிறந்தாலும் கேர்ள் பிறந்தாலும் நான் வந்து கன்சிடர் பண்ணுறது அவங்க வந்து குட்டி முருகரா. ஸோ ஓகே, இட் இஸ் அவர் காட். கண்டிப்பாக அது எங்கள் குழந்தை தான். குழந்தை வந்து கடவுளாக பிறக்க போகிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து பிளாங்கெட். ஸ்டார்டிங்லேயே ஆக்சுவலி வந்து நான் ஸ்டார்டிங் லைனாக காமிச்சிருக்கலாம், அதெல்லாம் அடியில் இருக்குது. நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். இது வந்து பிளாங்கெட். எல்லோரும் சொல்கிறாங்க 6 லேயர் மஸ்லினில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வாங்கணும். நாங்கள் சரி பேபி பிறந்ததுக்கப்புறம் அது எல்லாமே போயிட்டு நாங்கள் ஆஃப்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நாங்கள் எதுவுமே ஆர்டர் போடல. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த பிளாங்கெட், இது திக்கான பிளாங்கெட் தான், நல்லா இதாக இருக்கும். ஸோ இதை நாங்கள் கேரி பண்ணிக்கிறோம். ஓகே, நல்ல ஒரு லைட் கலர் மாதிரி பேஸ்டல் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நல்ல மூஞ்சி பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலராக இருக்குது. இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ டவல் இல்ல, இது டவல் கிடையாது, இது வந்து ரிசீவிங் பிளாங்கெட். ஸோ வந்து இதில் தான் வந்து நீங்கள் பாப்பாவை வந்து இப்படி வாங்கணும். ஓகே, உங்களை கூப்பிட்டு பாப்பா கொடுக்கும்போது அப்படி இதில் நீங்கள் வாங்கி பார்க்கணும். ஓகே, அவ்வளோ பெருசாக இருக்காது பாப்பா. ஸோ ஒன்று தான் இருக்கும். அழகாக க்யூட்டாக இப்படி கையில் வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஃபீலிங் எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நெக்ஸ்ட் நம்ம இதில் போகலாம். இது நார்மல் டவல்ஸ். இது எக்ஸ்ட்ரா நான் கேரி பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன டவல்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பாப்பாக்காக நான் சில கிளாத்ஸ்லாம் பை பண்ணியிருக்கேன். ஸோ கிளாத்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பிளான் பண்ணி வாங்கிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து அது பாயா இல்லை கேர்ளான்னு தெரியாது. பட் ஜென்ரலான கிளாத்திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் தேடி அலைஞ்சி வாங்கினோம். பட் எதுவுமே வந்து பர்டிகுலராக வந்து ஸ்பெஷலாக எதுவும் வாங்கல. பட் எல்லாமே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலான்றதுக்காக வாங்கலை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா கேப்ஸு, மிட்டன்ஸு, பூட், குழந்தைக்கு தொப்பி. ஸோ இது செட்டாக, இது வந்து நான் ஆக்சுவலி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு 6 செட்டு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 செட்டு கேரி பண்ணிட்டு போகிறேன், இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ரெண்டுமே நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். வெரி குட், நல்லா இருக்குது. கலர் நல்லா இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. குழந்தை என்ன சைஸில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு பெருசு ஒன்று, சின்னது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 செட்டு ஹேண்ட் க்ளவுஸும் அதை சாக்ஸ் மட்டும். ஆமாம், கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ஒரே க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படியோ அவங்க வந்து கழட்டி போட்டுருவாங்க, மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அதே மாதிரி இது ஹேண்ட் க்ளவுஸ் வந்து வாங்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. பட் கையை வச்சு அதை வாஷ் பண்ணிட்டோம். நாங்கள் புதுசு தான் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் கையை வச்சு லூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா பாப்பா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாள். ஸோ இதில் வந்து நான் ஒரு 4 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். இது 2, இது 4மே நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இது நிறைய கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்றதுனால. ஏன்னா அங்கே எங்களோட ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து ஏசி இருக்கும். ஸோ அந்த டைமில் பாப்பா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நாட்டட் கேப்.
இது எங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா நாட்டட் யூஸ் பண்ணலாமான்னு எங்களுக்கு தெரியாது. எதுக்கோ நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இன்கேஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா நானும் குழந்தை தான். இல்லை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணால் நம்ம அதை வந்து லாண்ட்ரிக்கு போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம திரும்ப வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பத்தாமல் நம்ம எதுக்குமே அங்கே கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாப்பீஸ், லங்கோட்ஸ்னு சொல்லுவாங்க. லங்கோட்ஸ்னு சொல்லலாம், நாப்பீஸ்னு சொல்லலாம். கலராக இதில் வந்து நான் வந்து காட்டன்லேயும் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி கிளாத்லேயும் வாங்கியிருக்கேன். மஸ்லின் நான் வந்து வாங்கலை ஸ்டார்டிங்கில், ஏன்னா இனிஷியல் டேஸில் வந்து அந்த வேஷ்டி வந்து கிழிச்சு கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் அதுதாங்க கட்டினேன். நான் அதுவுமே நம்புகிறேன். எனக்கு கன்ஃபார்மாக அவ்வளோ கிளியராக நான் தெரிஞ்சது. ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது என்ன நினச்சின்னு தெரியல. பட் ஜென்ரலாகவே அப்படி தான் நடக்கும். பட் இப்போ கொஞ்சம் பெட்டர். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? இல்லை, லங்கோட்ஸ்மே நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். பட் அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இது வந்து இப்படி நம்ம நாட் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ அதுலேயே ஒரு 4 கலர்ஸ், அந்த மாதிரி 4 to 5 கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதில் ஒரு 6 பாப்பா கண்டிப்பாக பாத்ரூம் போவான். ஸோ பிறந்த உடனே பேம்பர்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டால், ஆனால் டாக்டர் வந்து நைட்டில் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பட் இது போடும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் குழந்தை. ஸோ அதுக்காக நான் வந்து நார்மல் அந்த வேஷ்டியில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுவுமே நான் கேரி பண்ணிட்டு போவேன். அது வந்து நம்ம டிஸ்போசபிளாக தூக்கி போட்டுடலாம். இது நம்ம வாஷ் பண்ணி நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நான் கேரி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிப்லாக் கவர் போட்டு வச்சுருக்கேன். குழந்தைக்கு இவ்வளோ துணி. இதுக்காக நீங்கள் ஜிப்லாக் கவர் வாங்கினீங்களான்னு கேட்காதீங்க. இது என்னோட வளர்க்காப்புக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினது. அது பேலன்ஸ் மீன் இது, அது எல்லாத்துலேயும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஜப்லாஸ் வாங்கியிருக்கேன். ஜப்லாஸ்னால் அது சட்டை பேண்ட்டு, சட்டை மட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாயா கேர்ளான்னு தெரியாது. ஸோ நம்ம கீழே ஸ்கர்ட் போடுவோமா பேண்ட் போடுவோமான்னு தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி மேலே வாங்கி வச்சுட்டு கீழே வந்து லங்கோச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் நாட்டட்ஸுமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பட்டனுமே வாங்கியிருக்கேன். ஸோ ஜிப்பு வச்சு வாங்கக்கூடாது. நாங்கள் குழந்தைக்கு பாப்பாவுக்கு பின்னாடி ஊனும், மேபி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, அதனால் ஊனுன்றதுக்காக நாங்கள் ஜிப்பு வச்சு எதுவுமே வாங்கல. ஸோ இதில் வந்து நான் 1 2 3 எல்லா கலர்லேயும் வாங்கியிருக்கோம். பட் இது கம்மி. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய வரும். நான் இது ஆல்ரெடி வாங்கி நான் வீட்லேயும் எல்லாமே வந்து நான் ஒரு 4 நாள் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கேன். நான் வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண போட்டுருவோம். ஸோ அந்த டைமில் பாப்பாக்கு தேவைப்படுறதுக்காக நான் வீட்லேயும் வச்சுருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு கேரி பண்ணிட்டு போகிறேன். இது வந்து இதில் நான் 2 சைஸ் வச்சுருக்கேன். இது வந்து நான் பாதி வந்து நார்மல் ஆஃப்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணேன். லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு, இது வந்து குட்டி சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ். பாப்பா என்ன சைஸில் இருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால் 1 2 3 இதில் ஒரு 3 கலர்ஸ் கேரி பண்ணுறேன். இதில் வந்து 1 ஏன் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு வண்டியும் எடுத்து. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மாமியார் வீடு வந்து பக்கம், அதாவது என்னோடய வீடு வந்து எனக்கு அங்கே பக்கம், அம்மா வீடு வந்து எனக்கு தூரன்றதுனால நான் எல்லாமே கேரி பண்ணிட்டு போய்ட்டேன்னா திரும்ப எனக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எல்லாமே நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டடா, என்னென்னு கெஸ் பண்ணுங்க. இது ஃபுல் ட்ரெஸ்ஸு, ஸ்லீப் சூட்ஸ். ஸ்லீப் சூட்ஸ். ஏன்னா குழந்தைக்கு குளிரும். நைட்டில் தேவைப்படும். இது கண்டிப்பாக நைட்டில் தேவைப்படும். இது ஏன் தேவைப்படாது, நாங்கள் அதிலே தூங்க வச்சுருப்போம்ல, யோசிக்காதீங்க. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக, ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து அவங்க நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க, சூடாகவே இருந்திருக்கும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி இருக்கணுன்றதுக்காக நைட்டில் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்வாடல் பண்ணிட்டு தூங்க வச்சிடலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 3 செட் கேரி பண்ணியிருக்கேன். 2 வச்சுருக்கேன், 3 எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சடா, சட்டை ஜெட்டி அட்டாச்சாக இருக்கிற மாதிரி ராம்பஸ் 1 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ராம்பஸ் தான் சொல்லுவாங்க இது ஆக்சுவலி. இதில் வந்து நான் வந்து ஒரு 3 கேரி பண்ணியிருக்கேன். இது வந்து டே டைம்லேயும் தேவைப்படலாம், நைட் டைம்லேயும் தேவைப்படலாம், அதனால் இது ஒரு 3 கேரி பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு சைடில் எல்லாருமே வந்து மெயினாக வந்து பையன் வேணும். பட் இவங்க சைடில் எல்லாருக்குமே வந்து பொண்ணு வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் சி யாருக்கு எது லக்காக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் குழந்தை, எங்கள் குழந்தை எதுனாலும் ஓகே, குட்டி முருகரை பிறந்த போதும் எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து வாஷ் கிளாத் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து பர்ப் கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்ப் கிளாத்தும் நான் தனியாக வாங்கலை, நான் வாஷ் கிளாத் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பர்ப் கிளாத்னா பாப்பா வந்து இப்படி மேலே போட்டு இப்படி தட்டினா பாப்பா இன்கேஸ் வந்து வாமிட் பண்ணிட்டாங்கன்னா மேலெல்லாம் பட்டுடும். ஸோ பர்ப் கிளாத் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி ஆகாது. ஸோ நான் வந்து வாஷ் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இதில் வந்து நான் ஒரு 8 செட்டு கேரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய தேவைப்படும்ன்றதுனால, தேவைப்படலாம் வீட்டுக்கு எடுத்து வந்துக்கலாம். வாஷ் பண்ண முடியுமானோ நமக்கு தெரியாது, அதனால யூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டா வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து
அம்மா என்னப்பா இதுவே இவ்வளோனா இருக்கா? சரி நெக்ஸ்ட் வந்து இது. சரி ஓகே. இது வந்து மஸ்லின் ஸ்வாடல்ஸ். இது வந்து நம்ம வந்து டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வாடலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 4 செட் கேரி பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சத மாதிரி இருக்குது. இது வந்து கிளாத்தும் சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் ஏன் வந்து ஜப்லாஸ்லாம் மஸ்லினில் வாங்கலன்னு கேட்காதீங்க. இது எல்லாமே வந்து பாப்பா பிறந்தோடனே என்னோடய மாமியார் வீட்டில் எல்லாமே ஆல்ரெடி அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. மஸ்லின் கிளாத்லாம் எங்கள் மாமனாருக்கு வந்து தெரிஞ்ச இடம் இருக்குது, அதனால் அவர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்காக நாங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணன்றதுக்காக நான் இப்போதைக்கு தேவையானது மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாங்கிப்பாங்க. அதனால் இதில் ஒரு ப்ரிட்டியாக இருக்குது எல்லாமே. ஸோ பாப்பாவுக்கு ப்ரிட்டியாக தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக வேறு இருக்குது. நெக்ஸ்ட் இது கீழே போகிறது, பாப்பாவுக்கு வந்து கீழே போகிறதுக்கு யூரின் மேட். இது வந்து ட்ரை ஷீட் சாரி யூரின். பாப்பா வந்து உச்சா கக்காலாம் போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டலில் தேவைப்படும். ஸோ பெட்லலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதில் ஒரு 3 செட் கேரி பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாப்பா குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்றதுக்காக இது 2 கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. பாப்பா நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னுட்டு. நெக்ஸ்ட் வந்து நார்மல் டவல். இது வந்து நான் பாப்பாவுக்கு வந்து சும்மா மேலே பெட்ஷீட் மாதிரி போட்டுக்கிறதுக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிப்பேன், ஏன்னா பாப்பாவுக்கு குளிரும் அப்படின்றதுனால. இது நம்ம மஸ்லினையும் நம்ம யூஸ் பண்ணலாம், பிளாங்கெட்ஸ் வந்து கீழேயும் போட்டுக்கலாம் மேலேயும் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா 2 கேரி பண்ணிட்டு போகிறது ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஏசிலாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு டேட் வச்சுருந்தா டியூ டேட் வச்சுட்டு வீடியோ பண்ணேன்னா அப்படி. ஆக்சுவலி என்னோடய ஃபேஸ்மே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் என்ன பண்ணாலும் திரும்ப எனக்கு வந்து அந்த இது வரமாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, ஒரு மாதிரி டயர்டாகவே ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து மூச்சு வாங்குறாங்க. ஒரு ஆள் மூச்சு வாங்கினா கம்மியாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்து மூச்சு வாங்குறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக ஹெவியாக இருக்கும். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட். ஓகே, இது வந்து அதான் நான் சொன்னல லங்கோச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பாப்பா குச்சா பொறுத்து கட்டிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து நான் வந்து எல்லா கிளாத்ஸுமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்து நான் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு மடித்து தான் வச்சுருக்கேன். நான் அப்படியே புதுசாக அதுவும் எடுத்துகிட்டு போகல, இதையுமே நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், அது வந்து என் வீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். அவங்க நாளைக்கு கூட பண்ணி கூட எடுத்துகிட்டு வருவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ பாப்பாக்காக நான் நெக்ஸ்ட் வாங்கியிருக்கிறது வந்து இந்த அக்கீஸ். நம்மளுக்கு இது தேவைப்படும், அதனால் ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும். பட் நம்ம ஆன்லைனில் நம்ம கொஞ்சம் கம்மி காஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெக்னென்சி மைண்ட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து டேப்லேயே வச்சுருக்கேன், பேண்ட் டைப்லேயே வச்சுருக்கேன். ஸோ நான் இனிஷியல் டேஸில் டேப் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கும் நான் பேண்ட்ஸும் வச்சுருக்கேன், டேப்ஸும் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போது இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக அதில் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டு நான் போயிடுவேன். ஸோ அதனால் மேட்ச் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். இது வந்து நியூ பார்ன் சைஸு நம்ம வாங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக நியூ பார்ன் சைஸ் தான் வாங்கணும், லார்ஜ் வாங்க எல்லோ வாங்க முடியும், எல்லோ வாங்கி நம்மளாக கூட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெட் வைப்ஸ். நான் வெட் வைப்ஸ் வந்து மதர்ஸ் ஸ்ப்ளாஷ்லேருந்து எடுத்து வாங்கியிருக்கேன். நிறைய பேர் இது நல்லா இருக்குது, 99% பியூர் வாட்டர் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நான் அதனால் இது வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நான் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து முக்கியமான கம்பார்ட்மெண்ட். ஸோ இதையே நீங்கள் மிஸ் பண்ணீங்க, நடுவில் இருக்குது நிறைய. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா, என்னோடய பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பிறந்த உடனே இந்த ட்ரெஸ் போடணும். இது வந்து எங்களுக்கு நாங்கள் பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணி வாங்கலை. ஸோ காமனாக எது வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு கலர். பட் எனக்கு அதுக்கப்புறமா நான் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிச்சு. அதனால் வந்து நான் இன்கேஸ் அங்கே முடிஞ்சால் பாயாக பிறந்தா நாங்கள் இந்த ட்ரெஸ் போடுவோம், அப்படி கேர்ளாக பிறந்தாங்கன்னா கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், இந்த ட்ரெஸ் போடுவோம். அழகாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலரில் ஒன்று பார்த்தோம் நினைக்கிறேன்ல. ஆமாம், ஒயிட் கலர்லேயே ஒன்று பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஜிப் இருந்துச்சு, பாப்பாவுக்கு குத்துன்றதுனால நான் வாங்கலை. இதுக்கு க்யூட்டாக ஒரு குட்டி ஜெட்டி வேறு பாப்பாக்கு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பாயாக பிறந்தா இது, கேர்ளாக பிறந்தா இது, இல்லைனா காமனாக நாங்கள் இது மட்டும் கொடுத்துருவோம். அந்த டைமில் எங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து பிறந்த உடனே போடுறதுக்கு இதையுமே நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்போ பேபி வந்து வீட்டுக்கு வரும்போது அதுக்கு தான் இந்த அவுட்ஃபிட். ஓகே, ஸ்பெஷல் அவுட்ஃபிட்.
மாம் நீங்கள் என்ன கலர் எடுத்துக்கிறீங்க? நான் வந்து க்ரீன் கலர். ஓகே, க்ரீன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து கேர்ளா பாயா பிங்க் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் கேர்ள் தான் எதிர்பார்க்குறீங்களா பாய் தான் எதிர்பார்க்குறீங்களா? கிடையாது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் காமனாக பாய்னாலும் கேர்ள்னாலும் இதுதான் ஹோம் கம்மிங் அவுட்ஃபிட் ஃபார் மை பேபி. ஸோ இதுக்கு வந்து பிங்க் கலர் கேப்பு, சாக்ஸு, இங்கே பாருங்கள் பூட்டிஸ், மிட்டன்ஸ்லாம் இருக்கு, நல்லாயிருக்கு. அழகா பிங்க் கலர் பாயாக பிறந்தாலும் இதுதான், கேர்ளாக பிறந்தாலும் இதுதான். அது என்ன எந்த கலர் போட்டால் என்ன? நிறைய பேர் அப்புறம் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பிங்காக வாங்கி வச்சுருக்கீங்களே, அப்போ நீங்கள் கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, திடீர்னு பாய் பிறந்துடுச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்பாவோட ஸ்கின் கேர்ஸ். இல்லை பிறந்தவொடனே போடுறதா? ஆக்சுவலி வந்து டாக்டர் வந்து எல்லாமே இதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம், பாப்பா அது எல்லாமே எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுருந்தா நம்ம எடுத்து காட்ட போகிறோம், நம்மக்கிட்ட தெரிய போகுது. இது வந்து டயப்பர் க்ரீம், ஓகேங்களா? டயப்பர் க்ரீம் இன் கேஸ் ஆஃப் ரேஷஸ். டயப்பர் போட்டு ரேஷஸ் வந்துடுச்சுன்னா யூஸ் ஆகும். மீமி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து B4 டெடி பியரில் அது நல்லா இருக்குன்றாங்க. செபாமெடான்னு தெரியல. ஸோ அந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம அது இப்போ வாங்கி வச்சுட்டு நம்ம பாப்பாவுக்கு செட் ஆகலைனாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இனிஷியல் டேஸில் நாங்கள் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கலான்றதுக்காக அது இப்போதைக்கு நாங்கள் வாங்கலை. ஸோ இப்போதைக்கு தேவைப்படுன்றதுக்காக நாங்கள் இந்த பிராண்டில் வந்து டயப்பர் க்ரீம் வாங்கியிருக்கோம். ஸோ நான் ஸ்கின் கேர்லாம் வந்து நான் இப்போதைக்கு சிபாமெட் அது எதுவுமே நான் வாங்கலை. இப்போதைக்கு நான் மாமா எடுத்து நல்லா இருக்குது ரிவ்யூ நிறைய பேர் சொன்னாங்க. பிஹெச் லெவலும் இதில் கம்மி, அதனால் நிறைய பேர் யூஸ் பண்ணி அதெல்லாம் சொன்னதுனால நான் இப்போதைக்கு இதுலேருந்து சோப்பு, அப்புறம் இது வந்து பேபி வாஷ், அப்புறம் வந்து ஷாம்பு, லோஷன். இது கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது. இன்கேஸ் அவங்க வந்து பாத் பண்ணாங்கன்னா இது எல்லாமே யூஸ் ஆகும். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படின்றது தெரியல, பட் நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது. ஆனால் சிபாமெல் 50 ml வருது, அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படின்றாங்க. இன்கேஸ் அது செட் ஆகுதுன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன வேணுமோன்றதை நான் வாங்கிப்பேன். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். யார்? நீங்கள் தான். என்னது இது? இது வந்து லோஷனுங்க. ஓகே, லோஷன். இது வந்து பாடி வாஷ். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஐட்டம்ஸை பற்றிலாம் நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா நான் குளிப்பேன், பவுடர் கூட போட மாட்டேன், லைட்டாக பர்ஃப்யூம் மட்டும், அதுவும் அந்த நார்மல் டியோட்ரண்ட் யூஸ் பண்ணிட்டு போகிறது தான். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு 200-300 இருக்குமா? இதெல்லாமே 300 தான். ஸோ நீங்கள் இப்போதைக்கு பாப்பாவுக்கு நீங்கள் இன்னும் வந்து ஸ்பெண்ட் பண்ண வாங்குறது வந்து நார்மல் ஹம்மம் சோப் தான் போட்டு குளிப்பேன். ஹம்மம் சோப்பு குளிச்சதுலேயே நான் ரொம்ப அழகாக மாதிரி. ஃபேஸ் வாஷ் கூட பண்ண மாட்டாருங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம். நான் பண்ண மாட்டேன்னு கிடையாது, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் சொன்னதுக்கப்புறமா தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணது, மாய்ஸ்சரைசர் போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாரு. ஃபேஸ் வாஷ் இந்த கார்னியரில் ஃபேஸ் வாஷ் ஒன்று வந்து 400 ரூபா கொடுத்து வாங்குறதா இல்லை 20 ரூபா ஹம்மம் சோப்பில் முடிக்கிறதா? அந்த ஹம்மம் சோப்பில் எவ்வளோ பிஹெச் லெவல் இருக்குது அது சொன்னால் அவர் கேட்க மாட்டார், புரிஞ்சிக்கவே மாட்டார். வருஷமாக வந்துட்டோம், இதுக்கப்புறமா என்ன ஆக போகுது? அதனால் நானும் எப்படியோ போங்க நான் விட்டுட்டு நான் எனக்கும் என் பாப்பாவுக்கு மட்டும் நல்லா கேர் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து சோப்பு, இதில் வந்து 2 செட் வந்திருக்கு. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் தான் நான் இப்போதைக்கு இது வாங்கியிருக்கேன். இது செட் ஆகிடுச்சுன்னா நான் இதுவே யூஸ் பண்ணிப்பேன். அப்போல்லாம் சிபாமெட்க்கு மாற்றிட்டேன், பெரிய பட்சம் ஒன்று வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாட்டில் கிளென்சர், சாரி க்ளீனிங் ப்ரஷ், பாட்டில் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா வந்து என்ன பாட்டில்? தண்ணி பாட்டில், ஃபீடிங் பாட்டில் இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் இன்கேஸ் நம்மளுக்கு அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணோன்னா நம்ம அங்கே வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இதை ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறதுனால இதை நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபீடிங் பாட்டில் அங்கே கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளென்சரவே வாங்கி வச்சுருக்கேன், மதர்ஸ் ப்ராஷ்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் வந்து ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணேன்னா இது 2மே நான் யூஸ் பண்ணேன். சுடு தண்ணி போட்டு கழுவினா முடிஞ்சு போச்சு, இது என்னன்னு தெரியலையே. அப்படின்னு கிடையாதுங்க, நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறது நல்லது. இது எல்லாரும் நிறைய ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நான் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணால் தான் இது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிட்டு போவேன். சோப்பு வாங்குறது விட்டுட்டு ஏதோ லாண்ட்ரின்னு இது வாங்கி, இது வந்து லாண்ட்ரி டிடர்ஜென்ட் மதர்ஸ் ப்ராஷ்லேருந்து வாங்கியிருக்கிறது. எனக்கு இது 2மே வந்து ஃப்ரீயாக வந்தது. வைப்ஸ் வாங்கினதுக்கு எனக்கு இது 2மே ஃப்ரீயாக வந்துச்சு. அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது மாதிரி இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நாங்கள் ஒரே ஒரு பவுட்ரு வாங்குகிறோமோ
இல்லை ஒரு சோப் வாங்கினீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஐட்டம் அது கூட நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி வாங்குவோம். பட் ஃப்ரீயாக மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்ப்போமே தவிர மெயினான விஷயத்தை வாங்க மாட்டோம். ஸோ இது வந்து இன்கேஸ் பாப்பா அங்கே மோஷன் போயிட்டு அந்த கிளாத் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்றது நம்ம பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை நம்ம தூக்கி போட்டு வந்துக்கலாம். என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு போட்டேன். இது நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபேஸ் க்ரீம். இது வந்து நான் பிஹெச் லெவல்லாம் கம்மியாக இருக்கிறது. இது பாப்பாவுக்கு ஃபேஸ் க்ரீம். இது வந்து டம்மி ரோலான். இன்கேஸ் வந்து அந்த பாப்பா பிறந்தோடனே குளிக்க வச்சுருவீங்களோ? அது ஹாஸ்பிட்டலில் குளிக்க வச்சுருவாங்களா எப்படின்றது நம்மளுக்கு. ஆமாம், பாப்பா பிறந்தோடனே குளிக்க வைப்பாங்க ஹாஸ்பிட்டலில். பட் குளிக்க வச்சோடனே இந்த மாய்ஸ்சரைசர்லாம் நம்ம போட மாட்டோம்ல. அவங்க போட சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் போட சொன்னாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம குளிப்பாட்டும் போது இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டம்மி ரோலான். பாப்பாவுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து பாப்பாவோட டம்மியில் டக் 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 பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஹாஸ்பிட்டல் கேரி பண்ணிட்டு போகிறேன். கேரி பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் எல்லாவோட கிளாத்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த மீமி மைல்டு லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் இதை தான் நான் யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. நான் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூவுமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாப்பாவோட லாண்ட்ரிக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சா எல்லாமே? அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இது வந்து ஸோ இது எல்லா மோமிஸ்க்குமே தேவைப்படுமான்றது தெரியல. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ இருக்க எல்லா மோமிஸுமே இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த டைமில் நம்மளுக்கு மில்க் வரல, இல்லை வந்து லாச் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் பம்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மேனுவல் பம்ப்லாம் வாங்கி அந்த டைமில் நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் பம்ப் நம்ம கேரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த டைமில் நர்ஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேட்ரி இருக்குது. ஸோ இதை பற்றி நான் தனியாக வீடியோவே நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதை பற்றின தனி வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஆல்மோஸ்ட் எவ்வளோ இது? அரௌண்ட் 8,000. ஓகே. ஸோ 8,000. இது வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னா லவ்லாப்பில் கூட இருக்குது. நீங்கள் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது வாங்கியிருக்கேன். இது நான் வந்து போத் சைட் 2 சைடுமே வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது. தேவைப்படுச்சா நீங்கள் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டயர்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து பம்ப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் கேரி பண்ணிட்டு அவ்வளோ எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தேவைப்படுமா தெரியாது. ஒரு சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் திடீர்னு வந்து மேனுவல் பம்ப் கேட்டாங்கன்னா நம்மளால் அந்த டைமில் மேனுவல் பம்ப் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம இது ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் காஸ்ட்லி. மேனுவல் பம்ப் பண்ண முடியும். பட் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணதில்லை. பட் எல்லா ரிவ்யூஸ் கேட்டு எல்லாரும் சொல்கிறதுனால நானுமே கேரி பண்ணிட்டு போகிறேன். இதோட யூசஸ் இருக்குமா, நீடட் இருக்குமான்றது எனக்குமே தெரியாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா நான் இதை பற்றின தனி வீடியோஸுமே நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் இந்த பேம்பர்ஸ் வீடியோ, ஸோ அதுக்கப்புறம் அந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், ஸோ அதுக்கப்புறம் இதோட வீடியோஸ் வீடியோ போட போறியா? பேம்பர்ஸ் பாப்பா ரேஷஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு என்னோட பேபி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மந்த் கழித்து நான் எல்லாத்தோட வீடியோஸுமே நான் உங்களுக்காக நான் போடுறேன் கண்டிப்பாக. என்ன தேவையோ ஸோ நீங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி யாரா ப்ரெக்னென்ட் மாம்ஸ் இருந்தாங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். ஆமாம், நான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்னென்னலாம் பாப்பாக்கு பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஏதோ சொன்னீங்களே. சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன். ஒன்றும் முடியல. ஸோ டடா. ஓ என்னது இது? பாப்பாவை கேரி எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், பாப்பாவே குட்டியாக தாங்க இருக்கும். ஓகே. ஸோ ஒரு டைம் பீரியடுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவோம்ல. ஆமாம், ஃபர்ஸ்ட் 3 months வரைக்கும் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது. ஏன்னா குட்டி பாப்பா கழுத்தெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் இதில் வச்சு நம்ம கேரி பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து எனக்கே வந்து குழந்தைய தூக்குறதுக்குலாம் பயம். புது குழந்தைய தூக்கணும்னா கழுத்து இல்லை. ஏன்னா நான் எங்கள் அக்கா குழந்தைங்கள நல்லா நானும் அக்கா பாப்பாவை தூக்கியிருக்கேன். பட் இருந்தாலும் கழுத்தெல்லாம் எனக்கு பயம். அது என் குழந்தை முதல்ல கொஞ்சம் பார்த்து வைக்கணும்ல. ஸோ இது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலை. ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுன்றதுக்காக நான் பெரிய அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து மஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கொசுலாம் இருந்துச்சுன்னா
ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். கொசு இருக்கோ இல்லையோ இந்த எங்கள் பூச்சி ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2-3 வாட்டி போனதுனால கொசு இருக்கிறதுக்கு ஒரு 95% சான்சஸ். ஆமாம், நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 2-3 டைம்ஸ் நான் அட்மிட் ஆகிருக்கேன். அதனால் எனக்கு அங்கே கொசு இருக்குன்னு தெரியும். அதனால் இந்த பெட் கேரி பண்ணிட்டு போகிறேன். இது யாராச்சும் கெஸ்ட் வருவாங்க வாங்கிட்டு வருவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு போகாதீங்க. நீங்களே வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க. என் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இது எல்லாமே கிடையவே கிடையாது. என்ன ஞாபகம் வருது? பில்லோ. பில்லோவா? முன்னெல்லாம் ஸ்கூல்ஸில் வந்து இது மாதிரி துணியில் தைச்சி டஸ்டர்ஸ் இருக்கும் உண்மையிலே இருக்கும். இந்த டஸ்டர் கிடையாது, இது என் பாப்பாவோட பில்லோ. முன்னாடி இந்த மாதிரி டஸ்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் டஸ்டர்ஸ் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று பாப்பா தலை நகராமல் இருக்கிறதுக்கு போல். பட் இது எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. என் குழந்தை தலை இவ்வளோண்டெல்லாம் இருக்கவே இருக்காது. இது நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் வேறு மாற்றிப்போம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்காக இது வந்து நான் செட்டாக காம்போ வாங்கியிருந்தேன். ஸோ நான் அதோட லிங்க்மே கொடுக்குறேன். நெக் பில்லோ குழந்தைக்கான நெக் பில்லோ ரொம்ப சின்னதாக. ஆமாம், நான் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, ரவுண்ட் பெட் ஒன்று, மூணுமே நான் வந்து காம்போ செட்டாக வாங்கியிருந்தேன். கம்மி காஸ்ட்க்கு தான் வாங்கியிருந்தேன். நான் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கும்போது இதில் எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லை, நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்லா போக முடியாது. பட் காற்று ஏசியில் இருந்தால் ஓகே. பட் நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் ஏசி இருக்கும், அதனால கொஞ்சம் அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாமே காமிச்சிட்டேன். ஃபைனலி வி ஆர் எண்டு. ஸோ எண்டுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே வந்து பேபிக்கு தேவைப்படுற பொருட்கள். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக தேவைப்படும். நான் தேவையில்லாததுன்னு எதுவுமே காமிக்கல, எல்லாமே தேவை. இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் நினைப்பீங்க ஸோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் இல்லவே இல்லை. எல்லாத்தையுமே பார்த்து எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி தான் எடுத்தது. பட் குழந்தைக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் பம்ப் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஓகே, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்ல. அதாவது நம்ம மேனுவலாக போகிறது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் போகிறது நல்லது. ஏன்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து நம்ம பாப்பாவையும் பார்த்துட்டு நம்ம இதையும் பண்ணிவிடுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அதுவே அது வேலையை பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம். அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ we are in our end of our session. நான் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி லிங்க்ஸ் செக் பண்ணிக்கோங்க. மேலேயும் நான் வீடியோஸோட இதுவும் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்களை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவர் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துடலாமா? ஸோ அந்த சர்ப்ரைஸ் யாருன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. உங்களுக்காகவே எல்லோரும் கண்ணு மூடி வெயிட் பண்ணுங்கள். கண்ணு மூடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணு மூடுங்க. ஸோ எப்பவுமே வந்து டடா, திஸ் இஸ் த டேடி பேக். இதுதான் யாரதோ கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அங்கே தேங்க்யூ பேக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து நான் பட்ஜெட்டாக தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் இல்லைம்மா, செலவில்லாத ஒரு விஷயம். ஸோ ஏன் இந்த பேக் யூஸ் பண்ணக்கூடாதா? நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறதோட என்னோட லவ்லி ஓப்பன் பண்ணி காட்டுச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மேபி நீங்கள்லாம் நினைக்கலாம் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இதுதான் உண்மையிலே நம்ம எடுத்துகிட்டு போவோம். இது வந்து நம்ம மல்டிபர்பஸ் டவல். உங்களுக்கே தெரியும் மல்டிபர்பஸ் டவல். தேவைன்னா கீழே போட்டு படுப்பேன். அதே டவலை எடுப்பேன், இடுப்பில் கட்டுவேன், மேலே போடுவேன். குழந்தைக்கு காற்று வரலன்னா விசிறுவேன். என் பொண்டாட்டி அழுதானா துடைப்பேன், அவளுக்கு வேர்வை வந்தால் துடைப்பேன். நான் குளிச்சுட்டு துடைப்பேன், மூஞ்சியும் துடைப்பேன். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். திடீர்னு என் குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுச்சுனாலும் அதை வச்சு இது வந்து கண்ட்ரோல் வச்சு பார்ப்பேன். திடீர்னு என் குழந்தைய தூக்கி இதில் மேலே வைக்க சொன்னாலும் வச்சுட்டு 2 ஆட்டுவேன். எல்லாத்தையுமே பண்ண முடியும். உன்னால் பண்ண முடியுமா? ட்ரெஸ்ஸை வச்சு பண்ண முடியாது. வேற என்ன நம்ம ரெடியாக கொடுப்போம். வேற ஒன்றுமே இல்லை. வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கீழே போட்டுருக்கேன். ப்ரஷ்ஷு பேஸ்டெல்லாம் பேஸ்ட் இருக்குங்க. ப்ரஷ்ஷு வந்து தேவைப்படாது. நம்ம கை கடவுள் கொடுத்தது கை. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அதுக்காக போயிட்டு நம்ம ப்ரஷ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பேஸ்ட் உங்ககிட்ட இருக்கும். பேஸ்ட் கடன் வாங்கிப்பேன். சோப்பு பார்க்கலாம், இல்லைனா ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். மஸ்ட்டு அந்த டைமில் போயிட்டு நம்மளால் குடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வீடு பக்கம்தான், வேணும்னா குளிச்சிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு லைஃப் சேவிங் திங் ஃபார் ஜென்டில்மேன். யாராச்சும் டாடிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவரோட இதை கேட்டு இந்த மாதிரி ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. அவளை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் போதும். இன்னும் நம்ம இருக்கிற அந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது,
ரிலாக்ஸ் பண்ண முடியுமா இல்லை குழந்தைய பார்க்க முடியுமா, எந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஒரு பெரிய விஷயமே நம்மளுக்கு போதும். இட்ஸ் லைக் ஒரு ஷால்வை, எனக்கு ஷால்வை போத்துற மாதிரி நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன். அதனால தான் முக்கால்வாசி ஷால்வை போத்துறாங்க இல்லை இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மோமிஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லா பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவ பேர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் போய் அட்மிட் ஆகிட்டேன். அடிக்கடி வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் அங்கே போயிடுவேன். அதனால் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே எனக்கு தெரியும். நான் போனாலே வந்து கரெக்டாக என் நேம் சொல்லி இப்போ என்னாச்சு அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்களே. எப்போ எனக்கு குழந்தை பிறக்க நான் ஆர்வமாக இருக்கணும் இல்லையோ அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியெல்லாம் நான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வீடியோவில் நான் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஸோ சைலண்ட் கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே யாரும் கத்திட்டு இருக்காங்க, அதனால் கேட்குது போல். ஸோ ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. So that's all about our video. We are in the end session. பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை பற்றி எதனா புகழ்ந்து பேசணுன்னாலும் பேசுங்க, பட் யாரும் கழுவி ஊற்றாதீங்க. ஓகே, பாய். குழந்தை பிறந்த உடனே வந்து காட்டுறோம் கண்டிப்பாக.